கூட இருந்த கம்யூனிஸ்டுகள் உடனடியாக முடிவெடுத்துட்டாங்க. எங்க கட்சி தேசிய கட்சியா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். நான் ஒன்றும் ஆட்டோகிராட் இல்லை. எங்க கட்சிக்குள்ள எந்த முடிவா இருந்தாலும் டெமோக்ராட்டிக்கா தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்க எடுத்துருக்கிறோம். அப்ப அதுக்கான கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டோம். இப்ப வாய்க்கு வந்தது 6 ஆளுக்கு வந்து பேசுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த விளக்கத்துல வந்து இந்த சம்பவங்களா நடந்ததுன்னு சொல்றேன். அந்த சம்பவங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டவை அல்ல, ஃபோர்சிபிளா சொல்லப்பட்டவை அல்ல, ஒரு காசிப்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். வருங்காலத்துல இப்ப அதிமுக தவைக்காக ஆதரவு அளிக்கும் பட்சத்துல நம்மளோட ஆதரவு வந்து திரும்ப பெறப்பட மாட்டோம். ஏன்னா இந்த அப்பவும் நாங்க எங்க தோழர்களோட கலந்து பேசிதான் முடிவு பண்ணுவோம். அதாவது அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்லப்பட்டது யாரால்? திரு விஜய் அவர்களால். அதிமுக என்டிஏவில் பயணம் செய்த கட்சி, பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் தீவிரமான நட்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியை சார்ந்த சிலர் அந்த கட்சியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அது குறித்தும் நாங்கள் எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நிச்சயமாக கலந்து பேசுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.